பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திருஷ்டி பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் விருச்சிக ராசிக்கு கேட்கவே வேண்டாம். கொஞ்சம் லைட்டா திருஷ்டி பட்டாலே அவங்க மனதும் உடலும் அப்படியே சோர்வாயிரும். ஆனால் இவங்களுக்கு தான் நிறைய நம்மளுக்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா மூதாதையர் முன்னோர்கள் செய்வினை கோளாறுகள் கந்திஷ்டி பிரச்சனைகள் நிறைய தாக்கப்பட்டிருப்பாங்க. அதனுடைய எஃபெக்டில் தான் இந்த குழந்தைங்க பிறந்திருக்கும். அதனாலதான் விருச்சிக ராசிக்காரர்கள் அம்மன் வழிபாடில் கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அம்மன் வழிபாடை கவனமாக எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். உணவில் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது. இவங்க ஒவ்வொரு இடத்திலும் உணவு உட்கொள்ளும் போது கவனமாக உட்கொள்ளணும். சீக்கிரம் அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும், வயிறு ஊதுன மாதிரி ஆயிரும். அதனால எல்லார் வீட்லயும் எல்லா நேரத்திலும் இவங்க சாப்பிட முடியாது. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் என்னன்னா அதாவது இறந்த வீடுகளுக்குள்ள உணவுகளையோ, தீட்டு வீடு, ஏஜ் அட்டன் வீடு, இந்த மாதிரி வீடுகளில் உணவுகளை அவங்க எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஒரு கழிப்பு கழிச்சுட்டு எடுக்கலாம். கழிப்பு கழிச்ச பிறகுதான் அவங்க எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தன் சொந்தத்தில் உள்ள உணவு, சொந்த வீட்லயே ஒரு தீட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனா வெளி சைடு உள்ள தீட்டுகளோ, வெளி சைடு உள்ள ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள இடத்துக்கு போய் அங்க உள்ள உணவுகளை எடுக்கும்போது அவங்க உடல் உபாதைகளில் முக்கியமாக வயிறு சார்ந்த உபாதைகள் நிரந்தரமாகவே உருவாகிவிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னை தாழ்வாக தனக்கு முடியாதுங்கிற தன்மை இருப்பது ரொம்ப இதா இருக்கும். ஆனா வெளியில் உள்ள பார்வைக்கு அந்த விருச்சிக ராசிக்காரர்களை ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். பேச்சில் அவங்களுக்கு எப்பவுமே நிதானமான பேச்சுடன் இருப்பதனால் வெளிப்பார்வைக்கு இவங்க ரொம்ப தைரியமானவர்கள். அதுவே இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் போகக்கூடாத இடம்ங்கிறத விட அங்க போய் எந்த நெகட்டிவா எடுக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பார்க்குக்குள்ள போவாங்க. அதிகமா சோலை மாதிரி இருக்கிற பார்க்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு கெட்ட சக்திகள் தாக்கக்கூடிய இது இருக்குது. எதிர்மறை ஆற்றல் இவங்களுள்ள வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பார்க் மட்டும் இல்லாமல் நூலகங்கள், லைப்ரரிக்கு போயிட்டு வரும்போதும் இவங்களுக்கு ஒரு மாதிரியா ஒரு சரியான ஒரு இது இருக்காது. அதனால அந்த நூலகத்துக்கு போகும்போதும் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இத நூலகம், பார்க் மட்டுமல்லாமல் நட்பு வட்டங்களுடன் கூடும்போது, நண்பர்களுடன் கூடும் போதும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து உணவு உட்கொள்ளும் போதும் இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் உருவாகும். அதனால இவங்களுக்கு நண்பர்களிடம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க எந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு இருந்தா ஏதாச்சும் பழைய காயின், ரொம்ப ஓல்டான காயின், ஓட்ட காயின் அப்படிம்பாங்களே, அதை எப்பவுமே இவங்க கையில வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் இவங்களை தாக்காது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இல்லாட்டா உங்க வீட்டில் ரொம்ப பழமையான தாத்தா பயன்படுத்திய, இல்லாட்டா முப்பாட்டன் பயன்படுத்திய பொருட்களை ஏதாச்சும் கையில வைப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வடமேற்கு திசையில் உங்களுடைய வடமேற்கு திசையில் ஒரு சங்கு ஏதாச்சும் ஒண்ணு கையில வச்சுக்கோ. சங்கு ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருங்க. அந்த வடமேற்கு திசையில் வைக்கிற அந்த சங்கை எங்க போனாலும் அந்த சங்கில் போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 1 hour 2 hours முன்னக்கூட்டியே அந்த சங்குல தண்ணி ஊத்தி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு எங்க போனாலும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை எந்த திருஷ்டியும் தாக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோ. வடமேற்கில் சங்கு வைக்கணும். அந்த சங்கில் ஒரு 2 hours முன்னால தண்ணி ஊத்தி விளக்கேத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த சங்கில் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா நீங்க போகும் இடத்தில் உள்ள நெகட்டிவ் ஆரோஸ் எதுவுமே உங்களை தாக்காது. எந்த செய்வினை கோளாறுகளும் உங்களை ரொம்ப அஃபெக்ட் ஆக்காது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கு அல்லது புக்கு எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. இல்லாட்டா புக்கை தானமாக கொடுங்க. யாருக்காச்சும் புக்கு வேணும்னா புக்கு தானம் கொடுங்க. பெண் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டியது தெய்வம் குபேர வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குபேரனுக்கு வழிபாடு பண்ணிட்டு அந்த வழிபாடுக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. குபேரன் இல்ல, நான் குபேரனுக்குள்ள உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பானை மாதிரி இருக்கிற பானைகள், நிறைய பானைகளை வாங்கி வைங்க.
அதாவது பானைன்னா எப்படின்னா அடியில வந்து தொப்பை மாதிரி பெருசா இருக்கும், அப்புறம் வாய்ப்பகுதி வந்து குறுகி இருக்கும். அந்த மாதிரி பானைகளை வாங்கி வைங்க. அந்த பானைகளில் உள்ள தண்ணிகளை குடிக்கும் போது உங்களுக்கு திருஷ்டிகள் எதுவுமே வராது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். உங்களுடைய ஆரோவை வந்து யாருமே டச் பண்ண முடியாது. மண்பானை தண்ணிகள் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குபேர வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும். குபேரனை எப்பவுமே கைவிடாமல் பிடித்துக் கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வெற்றிகளை தரும் அப்படின்னு. நவரத்தினங்கள் வந்து உங்க வீட்டுல எப்பொழுதுமே குமிஞ்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த நவரத்தினங்கள் வைத்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்புறம் நவரத்தினங்களை குபேரன் கிட்ட வச்சுட்டு போயிருங்க. இப்படி தினமும் நவரத்தின தியானம் பண்ணுவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா நவரத்தினங்கள் உங்களுடைய ஆரா வந்து ரொம்ப பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அதனால நவரத்தின வழிபாடுகள் சிறந்த முறையில் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வந்துட்டீங்கன்னா நான் சொன்னல பூங்கா, அதாவது லைப்ரரி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த வட்டம் போயிட்டு வந்தீங்கன்னா பானை தண்ணி, மண்பானை தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு உங்க முகத்தை கழுவிட்டு வந்தீங்கன்னா, முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய நெகட்டிவ் வந்து உங்களை ரொம்ப தாக்காது. அதனால ஆரோ அஃபெக்ட் ஆகுங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க பயன்படுத்தக்கூடாத கலர் வந்து கிரீன் தான். அந்த கிரீன் வந்து லைட் கிரீன் வாங்க. அந்த லைட் கிரீனை வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும். கோயில் பிரசாதங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். கோயில பிரசாதம் விற்பாங்களா, அங்க இருந்து பிரசாதத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து நிறைய இந்த மாற்றங்கள், இந்த ஆரோ சார்ந்த விஷயம், அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை வந்து தாக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை வந்து அடையும். மீண்டும் சிறப்பான வாழ்க்கையும் சிறந்த பொலிவுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.